ஜெய் அசோக், முதல்ல என் சொத்தாயிடுச்ச, அப்புறம் என் பொண்ணை கொண்ட, இப்ப என்ன கொல்ல போறியா? நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன் பேராசைதான் காரணம். ஜெய், மக்களோட உயிரை பாதுகாக்க வெயிலையும் பனிலையும் போராடுறவங்களுக்கு நீங்க தர மரியாதை துப்பாக்கி வாங்குறதுல காசு, பீரங்கி வாங்குறதுல காசு, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் வாங்குறதுல காசு, ஏன் எல்லையில செத்தவனுக்கு சவப்பெட்டி வாங்குறதுல கூட காசு. டேய் இடியட், இந்த உலகத்துல எல்லாமே பணம் தான். பணம் இருந்தாதான் பவர், அதிகாரம், புகழ் எல்லாம். அதுக்காக ராணுவ வீரனோட உயிரும் போலீஸ்காரன் உயிரும் தான் கிடைச்சதா? இடியட்ஸ். நானும் சஞ்சயும் போராடுற எதிரிங்க நம்ம நாட்டோட எல்லைக்கு அந்த பக்கம் இருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்கள விட மோசமான எதிரிங்க ஒன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம நாட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. Idiots in blood-sucking criminals. டேய், நியாயத்துக்கு போராடுற ஒவ்வொரு வீரனோட துப்பாக்கியும் ஒன்ன மாதிரி துரோகிங்க பக்கம் திரும்பணும். அன்னைக்கு தாண்டா உருப்படும் நம்ம இந்தியா. நீ என்னமோ பெரிய லெக்சர் அடிக்கிற. இந்த நாட்டுல யார் தப்பு பண்ணல? ஏன் மக்கள் ஓட்டு போறதுக்கு காசு வாங்கல? நான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் காசு வாங்கினேன், துரானியை ரிலீஸ் பண்றதுக்கு காசு வாங்கினேன். நீங்க கொடுக்கிற சின்ன சின்ன லஞ்சமும் வாங்குற சின்ன சின்ன லஞ்சமும் தப்பு இல்லனா, நான் பண்ற ஊழல்களும் தப்பு இல்லதான். நம்ம நாட்டோட மொத்த சிஸ்டமும் அழுக்கப்படுறதுதான். சிஸ்டமே நீங்க தான்டா. You are the system. மக்களை தப்பு செய்ய தூண்டுறதே நீங்களும் நீங்க எழுதி அமைக்கிற சட்டமும் தான்டா. ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க, நீங்க ஒழுங்கா இருந்தா மக்களும் ஒழுங்கா இருப்பாங்க. Remember that. அதுக்கு என்ன கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? என்ன மாதிரி 1000 மந்திரிங்க அதிகாரிங்க நாடு பூரா இருக்காங்க. உன்ன மாதிரி 1000 பேர் இருக்காங்கன்னா என்ன மாதிரி 1,00,000 பேர் இருக்காங்க. போலீஸ் வந்துட்டாங்க, நீ செத்தடா. போலீஸ வர சொன்னது நான் தான். अशोक क्या कर रहे तुम? hey Mr. Minister, your clock starts now. hey अशोक, hey बंद कर, hey बंद कर ना, hey तंबी डे, पुलिस बचाओ. hey अशोक, अशोक, hey hey अशोक, रकट पड़िया ना, चीटिंग कर रहे अशोक. hey अंदर टेप, hey टेप कुछ पड़ा. hey hey police, hey officer, hey खबर रहा. Oh shit! No, 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 no! Stop, stop! Send in the bomb squad immediately. Everybody move now. क्या हो रहा है? Hey wireman, मेदुआ. அதில்லையா? மஞ்சள் பாரு. என்னாச்சு? புஷ்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான சர்க்யூட். இத தொட்டால பாம்பு வெடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த வயரும் தெரிஞ்சாதான் பாம்பை டிஃப்யூஸ் பண்ண முடியும் சார். Shit! ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். Do it fast. இங்க பக்கத்துல. வயர் கட் பண்ணு. ஓ. ஹலோ. ஹலோ பிரகாஷ். மினிஸ்டர் உங்ககிட்ட உயிரோட ஒப்படைச்சிட்டேன். சந்தோஷம் தானே? அசோக் விளையாடா. மினிஸ்டருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தரலாம். ஏய், யார்ட்ட ஃபோன் பேசிட்டு? Surrender yourself and tell me how to defuse this bomb. இப்போ விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. சில சமயம் பழி வாங்கிதான் நியாயத்தை நிலைநாட்ட முடியும். கொள்ள அடிக்கிறவனையும் கொலை செய்யறவனையும் மன்னிச்சுதான் நாடு முழுக்க அவங்க கூட்டமா இருக்கு. அவன் அயோக்கியன்றது எனக்கும் தெரியும். அதை தெரிஞ்சுமா நீ அவனுக்கு பாவம் பாக்குற. Now don't waste my time, god damn it. Tell me how to defuse this bomb. I think he deserves to die, பிரகாஷ். அசோக் டைம் போயிட்டு இருக்கு. ஓகே பிரகாஷ், நீ ஒரு போலீஸ்காரனா இல்லாம ஒரு சராசரி மனுஷனா பல கோடி மக்கள்ல ஒருத்தனை யோசிச்சு பாரு. அதுக்கப்புறமா அந்த அயோக்கியம் உயிரோட இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா சிகப்பு வயரையும் நீல வயரையும் ஒன்னா கட் பண்ணு. குட் லக். Now your clock is ticking, Prakash. Hey officer, hey कुछ बोला, बोल उसको, बोल. hey officer, எந்த வயரா சொன்னா? சார் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. hey officer, hey எந்த வயர் சொன்னா? எந்த வயரும் சொல்லல. அசோக் பேசிட்டு இருந்தியா, உன் பொண்டாட்டிட்டு பேசிட்டு இருந்தியாடா? கால் उसको. Guys, இனிமே எங்க இருந்தா நாமளும் சேர்ந்து சாகணும். என்னது? Now move out of here. Out, hey! விட்டு போட என்ன? கூட்டு போடா என்ன? Sir, really sorry sir.
சலாம் அடிக்கிற சாரோட தூக்கிட்டு போயிடலாம் என்ன விட்டு போயிடாதா ஆபீசர் ஆபீசர் பச்சாவ் வணக்கம். QTV செய்திகளுக்காக அனிதா. பல மாதங்களுக்கு முன் நடந்த நரிமன் பாயிண்ட் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ATS அதிகாரிகளின் மறைவுக்கு அவர்கள் அணிந்திருந்த தரமில்லாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்கள் தான் காரணம் என்றும், அந்த ஜாக்கெட்கள் வாங்கியதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்றும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஊழலுக்கு பின்னால் இருந்தது மறைந்த முன்னாள் அமைச்சர் மகாதேவ் ரானேதான் என்னும் அதிர்ச்சி தகவலும் கிடைத்துள்ளது. சீஃப், எக்கச்சக்கமா பணம் அடிச்சிருக்கோம், என்ன பண்ணலாம்? 50-50? எல்லா பணத்தையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஓகே சீஃப், இந்த வேலை முடிச்சு கொடுத்தானே நான் ஃப்ரீ தானே? சீஃப், ஹலோ. இந்த ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ஒரு மர்ம நபர். அந்த மர்ம நபர் அமைச்சர் ராணே மட்டுமல்லாமல் அவரை போன்ற பல அரசியல்வாதிகள் பெரிய புள்ளிகளின் முகத்திரையை கிழித்து அவர்கள் ஊழல் புரிந்து வெளிநாட்டு வங்கிகளில் சேர்த்து வைத்திருந்த பல்லாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை மீட்டு நம் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைத்திருக்கிறார். நம் தேசத்திற்கு இத்தகைய நற்செயலை செய்த அந்த மர்ம நபர் யார், அவர் எங்கிருக்கிறார் எனும் விவரங்கள் தெரியவில்லை. அப்பா, நல்ல வேலை எல்லா கெட்ட கனவும் முடிஞ்சு. இனிமே நீ நான் மட்டும் தான் பேபி. Now I am ready for honeymoon, you know? Me too. Yeah, let's go, let's go. You guys feeling comfortable? Yeah, very comfortable. Yeah. Hi, Manita, TV reporter. Baby! Hey, யாரா நீங்களா? What the hell you want? I'll call the police right now. Hi Arjun, welcome back. நீங்களா? இப்போதைக்கு சீப் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் எங்க ஹனிமூன் ட்ரிப்ல. நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. தேங்க்யூ சொல்ல தான் கூட்டிட்டு வர சொன்னேன். தேங்க்யூ வெரி மச். ஒரு தேங்க்ஸ் சொல்லவா சீப் கன் பாயிண்ட்ல தூக்கிட்டு வருவீங்க? மறுபடியும் என்ன கூப்பிட மாட்டீங்களா? தேங்க்யூ சீப். போயிடலாம். சொல்ல முடியாது. 1 minute. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்வேன்னு நினைச்சீங்களா சீப்? நான் முடியாதுன்னு சொன்னா கதையை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா?